ஏன் கோவிலில் அமைதி காக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள்? கோவிலுக்கு சென்று இறைவனை தரிசிக்கும்போது சத்தம் இல்லாமலும் ஓசை எழுப்பாமலும் அமைதி காக்க வேண்டும். அப்பொழுதுதான் நம் மனதில் உள்ள வேண்டுதல்களை எந்த தொந்தரவுமின்றி இறைவனிடம் முறையிட முடியும். அதேபோல் அவ்வழியே செல்லும் புனித ஆன்மாக்களும் சித்தர்களும் ஞானிகளும் யோகிகளும் ஆலயத்தில் வந்து இறைவனை தரிசித்து செல்கிறார்கள். அதற்காகத்தான் கோவிலில் சென்றால் அமைதி காக்க வேண்டும் என்று கூறுகின்றனர். அப்படி கோவில்களுக்கு சென்று அமைதியாக இருக்கும்போது மந்திரங்கள் சொல்லி வேதியர்கள் பூஜைகள் செய்கிறார்கள். அந்த அதிர்வானது கோவில் கருவறைக்குள் உள்ள அந்த சிலையின் கீழ் வைக்கப்பட்டுள்ள செப்புத் தகட்டில் உள்ள சக்கரத்தில் சேமிக்கப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் கோவில் கருவறைக்கு மேலே உள்ள கலசத்திலிருந்து ஆகாயத்தின் மார்க்கமாக பெறப்படும் ஒளிக்கதிர்களும் அதிர்வர்களும் உள்ளே உள்ள செப்புத் தகட்டில் சேமிக்கப்படுகிறது. இது மட்டும் அல்லாமல் செப்புத் தகட்டிற்கும் கொடி மரத்திற்கும் இடையே ஒரு செப்புக் கம்பி வைக்கப்பட்டு ஒளி அலைகள் அந்த அதிர்வுகளும் அதில் சேமிக்கப்படுகிறது. நாம் இறைவனை பார்க்கும் பொழுது மனம் ஒருநிலைப்பட்டு கண் பார்வையால் ஏற்படும் அலைகள் மனதில் ஏற்படும் அலைகளிலும் அந்த சிலைகளின் மீது படுகிறது. அந்த சிலைக்கு அடியில் செப்புத்தகட்டில் சேமிக்கப்பட்ட அதிர்வு மற்றும் அலைகளும் அச்சிலையில் ஊடுருவி கொண்டிருக்கும். நம் பார்வை அங்கு படும்போது அந்த அதிர்வுகள் மனதாலும் உடலாலும் உணரப்படுகிறது. இந்நிகழ்வுகளை மனிதர்கள் உணரவே அமைதி காக்க வேண்டும் என்று கூறுகிறார்கள். அது